நயன்தாரா குண்டா இருந்தா இப்படிதான் இருப்பாங்க தெரியுமா? ஹனிமூன் என்ன ஊர் போற சொல்லு. சிரிப்பு பாத்தியா? இப்ப எவ்வளவு அழகா இருக்கு. சொல்லிக்கிட்டு இருக்கிற, ஆனா ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியலையே. இல்லையா இல்லையா நான் நடந்துகிட்டு இருக்கிறேன், இங்கே ஒருத்தவங்க அழுத்துக்கிட்டு இருக்காங்க. இரு தெரிஞ்ச அக்கா ஒருத்தவங்க அழுத்துட்டு இருக்காங்க, நான் பார்த்துட்டு வரேன். வை ஏக்கா ஏக்கா லேக்காக்கா நீங்களா? நீங்க லேக்கா தானே? என்னக்கா ஏங்க அப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சொல்லுப்பா. ஒண்ணும் இல்லப்பான்னு சொல்லிட்டு மறுபடியும் எழுந்துச்சு நின்று அழுவுறிய? யாரு மாப்பிள்ளை பார்த்தாலும் ரிஜெக்ட் பண்ணிட்டு போறாங்க, நான் என்ன பண்றேனே தெரியல எனக்கு. மாப்பிள்ளை பார்த்து உன்னை ரிஜெக்ட் பண்றதுக்காக நீ இப்படி அழுவலாமா? ஐயோயோ அழுவாதக்கா முதல்ல. நீ என்னக்கா நீ இதுக்கெல்லாம் அழுவ? உன் மனசு எம்மா பெரிய மனசு, இதுக்கெல்லாம் நீ அழுவலாமா? எவ்வளவு அனாத குழந்தைகளுக்கு நீ வந்து சாப்பாடு வாங்கி தர. நான் அதை பார்த்துருக்கேன்க்கா, உன்னோட இன்ஸ்டாகிராம் வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன்க்கா. நீ என்னக்கா நீ வந்து இப்படி வந்து அழுதுகிட்டு இருக்கிற? மாப்பிள்ளை வேணான்னு உன்னை வந்து வேணான்னு ரிஜெக்ட் பண்ணா நீ அழுதுடுவியா? நான் என்ன பண்றது, பாக்குறோம்ல ரிஜெக்ட் பண்ண. பாக்க எத்தனை பேரை பார்த்துருப்ப நீ? எவ்வளவு பேர் ரிஜெக்ட் பண்ண. எவ்வளவு பேர்னா ஒரு 50 மாப்பிள்ளை பார்த்துருப்பியா? எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு போறேன். நான் குண்டா இருக்க கொள்றேன். நீ குண்டா இருக்கிறதாங்க அழகு பாரு. எவ்வளவு குண்டா, நயன்தாரா குண்டா இருந்தா இப்படிதான் இருப்பாங்க தெரியுமா? நயன்தாராவை அழகுங்கிறாங்க, உன்ன போய் அழகு இல்லைங்கிறாங்க. நீனும் ஒரு அழகுதாக்கா. இது ஐயோ அழுவரு நிறுத்துக்கா. நீ அழுத எனக்கு அழுவு வருதுக்கா. ஏன்க்கா அப்படி அழுது 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 மனசு வலிக்குதுக்கா? உனக்கு என்ன கல்யாணம் பண்ண அவ்வளவுதானக்கா? எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்? நல்ல மாப்பிள்ளையா இருந்து போதும். படிப்பு வசதி இதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே வேணாம். நல்லவனை வச்சு காப்பாத்தினாலே போதும் எனக்கு. என்ன சோறு டெய்லி ஊத்தினா கூட போதும், சரிக்கே காப்பாத்தினா போதும் எனக்கு. எவ்வளவு நல்ல மனசு தெரியுமா? உடம்பு மட்டும் பெருசு இல்லக்கா, உன்னோட மனசும் ரொம்ப பெருசுதான்க்கா. நீ எல்லாம் இந்த இப்போ உள்ள பொண்ணுங்களாம் எனக்கு வந்து டெய்லி பிரியாணி வாங்கி தரணும், சோறு அவங்க தான் ஆக்கி தரணும், அவங்க தான் நிறைய மாசம் 1 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கணும், 4 சொந்த வீடு இருக்கணும், புருஷன் செத்து போயிட்டாக்க புருஷன் சொத்துல இருந்து பாதி அள்ளிட்டு போயிடணும். இப்படியாப்பட்ட நம்ம பொண்ணுங்க தான் கேட்கறாங்க. அதான் சொல்றேன், இந்த மாதிரி பொண்ணுங்க மத்தியில இவ்வளவு நல்ல அருமையான தங்கமான ஒரு 250 கிலோ ஒரு தங்க வைரம் நீனு தெரியுமா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு இல்லையா இந்த உலகத்துல? மாப்பிள்ளை இல்லையா? தப்பு பேசுறேன் பத்தியா? நீ அழுது நானும் சோகமா வரேன். உன்னை கல்யாணம் பண்ணி ஒரு மாப்பிள்ளை வேணும் அவ்வளவுதானே? நான் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? சரி தம்பி, பாரு நல்ல மாப்பிள்ளையா, சூப்பரா தங்கமான மாப்பிள்ளையா நான் உனக்கு பாக்குறேன். பார்த்து அடுத்த மாசம் கல்யாணத்தை பண்றோம். என்ன தை முடிஞ்சவனே மாசி மாசம் கல்யாணம். அடுத்த மாசி மாசமே எங்க போற? ஹனிமூன் என்ன ஊர் போற சொல்லு. உனக்கு பிடிச்ச ஊர் சொல்லு. நீனு அழுவாம சொல்லு. நீனு எங்க போலாம்? சுவிட்சர்லாந்து. பத்தியா சிரிப்பு வந்துச்சுப்பா. ஐயோ ஹனிமூன் அக்காளுக்கு சிரிப்பு பத்தியா? சுவிட்சர்லாந்து தானே போகணும் நீனு. சுவிட்சர்லாந்து போறது நான் செலவு பண்ணி உனக்கு போக வைக்கிறேன். எவ்வளவு எம்புட்டு ஆக போகுது? என் இடத்துல 1 ஏக்கரை விற்கிறேன், உனக்கு சுவிட்சர்லாந்துக்கு அனுப்புறேன். நீ சந்தோஷமா போற. இந்த உலகத்துல எந்த ஒரு பொண்ணுகளும் அழுவ கூடாது. அது இந்த மாதிரி நல்ல மனசு, பெரிய மனசு உள்ள ஒரு பொண்ணு அழுவ கூடாதுங்கிறதா என்னுடைய ஒரு வழியாவே இருக்கு எனக்கு. அவங்க அழுவ போது என்னால் பார்க்க முடியல தெரியுமா? நீ டெய்லியே சந்தோஷமா இருக்கிற, இன்னும் ஏழை மக்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ற. நீனு உனக்கு நல்ல மாப்பிள்ளையா, ஒரு மனசை சந்தோஷமா வச்சுக்கக்கூடிய மாப்பிள்ளையா, டெய்லி உன்னை வந்து நீ உன் அழகை பாராட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய மாப்பிள்ளையா நான் பாக்குறேன். ஓகேவா? டெய்லி உன் அழகை பார்த்து உன் கன்னத்துல முத்தம் கொடுக்குற மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சரியா? சிரிப்பு பாத்தியா? இப்ப எவ்வளவு அழகா இருக்கு. என் கண்ணே பட்டுடும் போல. ஐயோ சரி, எம்பூட்டு அழகா இருக்கு. சரி வா போவான். நீ போ. என் வீடு எங்க இருக்க? இங்க. அங்க இருந்து இங்க வந்து அழுவலாமா? வீட்லயே அழுவணும். இனிமேலாம் வெளில வந்து அழுவக்கூடாது. நாடு கெட்டு கிடக்கு. நீ வேற இம்பூட்டு அழகா இருக்க. காலி பசங்களாம் கடத்திட்டு போடுவாங்க. போ. இப்படிதான் நீ பத்திரமா போய் வீட்டுல ரெஸ்ட் எடு. நான் நாளைல இருந்து மாப்பிள்ளை பாக்குறேன். வரட்டுமா? நல்லது பண்ணிவிட்டோம் அன்னைக்கு. அக்காவை சந்தோஷப்படுத்தியாச்சு. அக்காவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து இங்க இருந்து ஃபோன் பண்ணி விடுவோம் ஃபர்ஸ்ட்.